இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். உலகெங்கும் உள்ள சினி ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அலெக்சாண்டர் ஆறுமுகம் டைரக்ஷனில் டி.எஸ். தினகரன் மியூசிக்கில் படம் அக்னி 10. இந்த படம் மட்டும் 9/10/25 வியாழக்கிழமை என்று வெளியாகிறது. மு. ஐயனாரப்பன் டைரக்ஷனில் யுவராஜ் மியூசிக்கில் வர படம் அனல் மலை. வெங்கட் ஜனா டைரக்ஷனில் சுனில் லாசர் மியூசிக்கில் படம் இறுதி முயற்சி. தூக்கு மேடையில் இருக்கும் ஒருவனை காப்பாற்ற இதுவரை முயற்சிகின்ற கதை இது. ரஞ்சித் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். எஸ். சிவராமன் டைரக்ஷனில் சுரபி அகர்வால் மியூசிக்கில் வர படம் வில். சொத்து பத்திரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் படம் இது. விக்ராந்த், சோனியா அகர்வால் பிரதான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. வி. கஜேந்திரன் டைரக்ஷனில் என்.ஆர். ரகுநந்தன் மியூசிக்கில் வர படம் மருதம். இது கிராமத்து வாழ்வியலை விளக்குகின்ற படம். வேதமணி இயக்கத்தில் கணேஷ் சந்திரசேகரன் மியூசிக்கில் வர படம் தந்திரா. மயில்சாமியின் மகன் அன்பு மயில்சாமி ஹீரோவாக நடிக்கிறார். நந்தா லட்சுமணன் இயக்கத்தில் ஜாஸ் ஜே.பி. மியூசிக்கில் வர படம் நெடுமி. பிரதீப் செல்வராஜ், அபிநயா என்ற புதுமுகங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரவி ராகுல் டைரக்ஷனில் வர படம் ரவாலி. ரியாஸ்கான், ஜெயபிரகாஷ், கஞ்சா கருப்பு, அப்புக்குட்டி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் படம். இட்லி கடை காந்தாரா படங்கள் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் காலகட்டத்திலும் இந்த வாரம் மொத்தம் 8 படம் வெளியாகிறது. இதில் கடைசியாக சொன்ன 7 படங்களும் 10/10/25 வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. நிறைய அறிமுக இயக்குநர்களும் நடிகர்களும் இணைந்து பணியாற்றியிருக்கார்கள். இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.